இன்னும் 15 வருடங்களில் கல்வித்துறையில் தமிழகம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழும் என நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதுரையில் இளைஞர்கள், பெண்கள் என 25,000 பேர் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு உள்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், இளைய தலைமுறையினர் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் ஜெயலலிதா பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தின் நிதி வருவாயில் 1/4 பங்கை கல்வித்துறைக்கு நிதியாக ஒதுக்கியவர் முதலமைச்சர் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த வருடம் மட்டும் 23,500 கோடி ரூபாயை கல்வித்துறைக்காக ஒதுக்கிறார்கள். தமிழகத்தினுடைய ஒரு ஆண்டுடைய வருமானம் நம்முடைய மாநிலத்தின் சொந்த நிதி வருவாய் மூலம் பெறுகின்ற நிதி 86,000 கோடி ரூபாய் என்று நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் அதில் 4 பங்கு நிதியை மாண்புமிகு அம்மா அவர்கள் மாணவ செல்வங்களுக்கு ஒதுக்கின்றார்கள் கல்விக்காக. இன்றும் ஒரு 15 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் கல்வியில் முதல் மாநிலம், தமிழகம்தான் கல்வியில் பட்டதாரிகள் நிறைந்த மாநிலம் உறுதியாக உருவாக்கும்.